இங்க ஒரு அப்பா பொண்ணோட ஆத்மா கூட விட்டு கூட மாறி இருக்கும். அதாச்சும் பொண்ணோட ஆத்மா அப்பாவோட உடம்புக்குள்ள போயிருக்கும், அப்பாவோட ஆத்மா பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துட்டு இருக்கும். இப்போ இது வந்து யாருக்குமே தெரியாம தான் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நைட் வந்து அவங்க அம்மா வந்து பியர் ஊத்தி அவங்க அப்பாக்காக வச்சிருப்பாங்க. அப்பாவோட ஆத்மா தான் பொண்ணுக்குள்ள இருக்கே, அதனால அந்த பொண்ணு வந்து அப்படி குடிக்கலான்ட்டு வரப்போ வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. அடுத்ததா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா வந்து ஏகப்பட்ட சீக்ரெட் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்துலேயே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால அவங்களோட வாழ்க்கையை வந்து இவங்களுக்கு பதிலா அவங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து அவங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாரு, அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவா. இப்போ அவரோட பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் மேல கிரஷ் இருக்கும். ஆனா அவர் வந்து பெருசா கண்டுக்க மாட்டார் தான். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு தான் சிங்கிங் காம்படிஷன் இருக்கும். எங்க நம்ம பொண்ணு நல்லா பாடிட்டா அப்படின்னா இவன் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட போறான் அப்படின்றதுனால வேணுனே போயிட்டு அவர் முன்னாடி வந்து ரொம்ப மோசமா பாடிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் நல்லா அந்த பொண்ணு பாடிட்டு இருந்தா, அப்பெல்லாம் அந்த பையன் இம்ப்ரெஸ் ஆகல. ஆனா என்னைக்கு வந்து மோசமா பாடிக்கிட்டு இருக்காளோ அன்னைக்கு தான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட உடம்புல இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடக்குது, இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நைட்டு கிளைண்ட் பார்ட்டி நடந்திருக்கும், அதனால எல்லாரும் போயிருப்பாங்க. இப்போ இவங்க அப்பா வந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிளைண்ட் எல்லாருமே பார்ட்டிக்கு வந்துட்டு நீ குடிக்க மாட்டேன்னா எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, ஒன்னு இதை குடி, அப்படி இல்லையா அதோ எதிரில் தான் வந்து சிங்கிங் காம்படிஷன் நடக்குது, அதுல போய் நீ 95 பாயிண்ட்ஸ் எடுத்துட்ட அப்படின்னா நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க அப்பாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பாடுவா. போயிட்டு பாடினோடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க என்னமோ 95 பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த பொண்ணு வந்து 97 எடுத்திருப்பா. அடுத்ததா இப்போ இவங்க அப்பா வந்துட்டு ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்காக ஒரு செலிபிரிட்டியே வந்து இவங்க வர வச்சிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அந்த செலிபிரிட்டி வந்து என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க யாருமே கிடையாது. அதனால அவங்க அப்பாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, எனக்கு நல்லாவே பண்ண தெரியும், எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ அந்த பொண்ணுக்கு மேக்கப்ல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி தான். அதனால எந்த ப்ராடக்ட் எதுக்கு யார் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே தெரியுது. லைவ்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி விற்காத ப்ராடக்ட்லாம் கூட விற்க வச்சிருவா. ஆனா இந்த பக்கம் இவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பார்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. மேக்ஸ் சார் சொல்றதுலாம் ஒண்ணுமே ஏறவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்மளால படிச்செல்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்க முடியாது, அதனால நம்ம பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட காசு கொடுத்து நம்ம வந்து ஆன்சர்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு காசு கொடுத்துருப்பா. அந்த பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு வந்து படி அப்படின்ட்டு இவ வந்து படிக்க வச்சுட்டு இருப்பா. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. எப்படியோ வந்து நம்ம அந்த பக்கத்துல இருந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் ஆன்சர்ஸ் வாங்கி எழுதணும். அதனால நம்ம நல்ல டாப் மார்க் தான் எடுத்திருப்போம். மேல பார்த்தா மேல வந்துட்டு இந்த பொண்ணோட பேரே இல்ல, கீழே பாட்டம்ல இருந்து 2வது ஆளா தான் இந்த பொண்ணோட பேர்ல இருக்கு. சரி நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர்ஸ்லாம் சொன்னாலே அவளோட மார்க் என்னன்னு பார்த்தா இவளுக்கும் கீழே இருக்கா.